தனுசு ராசிகளை தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமாக இருக்குது. தனுசு ராசி 9ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான். தந்தை வழி பாட்டன் உறவுகளில் ஏற்பட்ட சிக்கல், குடுக்கல் வாங்கல் பிரச்சனை, இடப்பிரச்சனை, மனப்பிரச்சனை, பங்கு பிரச்சனை, சக ஊழியர்களோடு ஏற்பட்ட கருத்து முரண்பாடு, அவற்றை எல்லாம் எளிதாக பேசி தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள். சதுரகிரியில் அருள்பாலிக்கூடிய சந்தன மகாலிங்க சுவாமிகளை மனசில் நினைச்சு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்கள், மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமாக இருக்குது. மகர ராசிக்கு உத்திராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இருக்கிறதால அன்றாட வேலைகளை செய்யுங்க. அலுவலகத்துக்கு போகும்போது வாகனத்தை எடுக்கும்போது பார்த்து போகணும். அதே மாதிரி அடுத்தவங்களோட வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது. குடும்ப உறவுகளோடு சண்டை சச்சரவில் ஈடுபடக்கூடாது. உயர் அதிகாரிகளோடு பார்த்து பேசணும். உங்கள் வேலைகளை சரியாக செய்துவிட்டு சரியான நேரத்துக்கு சாப்பிடணும். அப்படி இருந்தால் இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாளில் காரைக்குடியில் அருள்பாலிக்கூடிய பைரவன் பட்டியில் அருள்பாலிக்கக்கூடிய பைரவரை மனசில் நினச்சி நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் சந்திராஷ்டம துன்பங்கள் நீங்கி சந்தோஷம் பெருகும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசிகளை கும்பராசியை பொறுத்தவரை 7ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான். பிரிந்திருந்த நட்பு, ஜென்ம சனியில் நட்பே பிரிஞ்சிட்டாங்க. பல நட்பு பகையானது. அந்த பகையெல்லாம் விலகி பல்வேறு லாபங்கள் எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள். கும்பராசி அன்பர்கள் சென்னை குன்றத்தூரில் அருள்பாலிக்கூடிய முருகப்பெருமான மனசில் நாளை தொடங்கும் போது பிரிந்த நட்பு மீண்டும் சேரும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ராசிக்கால மீன ராசியை பொறுத்தவரை ஜென்ம சனியில் எதிரிகள் உருவாவாங்க. அந்த எதிரிகளை சரியாக கையாண்டு வாக்குவாதம் செய்யாமல் தனக்கு பாதிப்பு ஏற்படாமல் பார்த்து கொள்ளும் ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள். மதுரையில் அருள்பாலிக்கூடிய மீனாட்சி அம்மன் கோயிலில் அருள்பாலிக்கூடிய மோதக கணபதியை மனசில் நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும்.